வெல்கம் டு ஜெய்டியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் பைக் வாஷர் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் லோவாக தண்ணி வந்தாலும் இந்த பாருங்கள் இப்படி ஹையாக மாற்றி ஈஸியாக வந்து எதனாலும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அழுக்கு எல்லாத்தையும். இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டயத்தில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாஷர் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 3/4 இன்ச்சு பைப்பு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் அளவுக்கு வந்து நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இது ஒரு 4 இது வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் அளவில் வந்து பார்த்திங்கன்னா 4 பைப் இந்த மாதிரி வந்து வச்சு வந்து வெட்டிக்கிறேன். இந்த அளவுகளில் வந்து எடுத்தும் பண்ணலாம், இல்லைன்னா இதோட கொஞ்சம் சின்னதாகவும் பண்ணிக்கலாம், எதுனாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்பெண்ட் வந்து ஒரு 4 இது எடுத்துக்கிறேன். எல்லாமே வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகுதான்னு கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த அளவு வந்து கரெக்டாக வந்து வாங்கிக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டீ பெண்ட் வந்து 2 இது எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முக்காக்கு வந்து ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா முக்காக்கு அரை. பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னு பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து 1/2 இன்ச்சு டியூப் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 எடுத்துக்கிறேன். நீங்கள் 3/4 இன்ச்சு டியூப் இருந்துச்சு அப்படின்னா இதுவே 4 வந்து எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான், நம்ம எல்லாமே வந்து எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு வந்து கொலா வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து முன்னாடி வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக, அந்த டியூப்பை வந்து கொஞ்சம் மாற்றுறதுக்காக கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு லென்த்தாக வந்து ஒரு 2 அடிக்கு வந்து பைப் வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் கேன் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். 2 இது நான் எடுத்துக்கிறேன். இதோட சின்னதாக வந்து எடுக்க வேண்டாம். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து ஹையாக தேவைப்படும். ஸோ அதனால் வந்து 2 லிட்டர் கேன் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முன்னாடி வந்து இந்த டி பெண்டில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து கனெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தாளை வச்சு நல்லா வந்து முன்னாடி வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். தேய்ச்சி விட்டுட்டு அதை வந்து நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து தேய்ச்சி விட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம ஃபிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இது மட்டும் போகாது, இதுக்கு மேலே வந்து எம்சியில் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எம்சியில் வந்து உள்ளக்க கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து வைங்க. அப்போனா தான் வந்து பிடுங்காமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து வச்சாச்சு. அதுக்கடுத்து சுற்றியும் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொன்றுக்கும் வந்து அதே மாதிரி பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம 2 இது இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு நல்லா. அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்காக்கு அரை வந்து ஒன்று வாங்கியிருந்தோம் பார்த்திங்களா, அதில் 2.5 இன்ச்சை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2.5 இன்ச்சை வந்து இந்த சைடு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நம்மளுக்கு எல்பெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஒன்று வந்து வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு 2 இது. அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு பைப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து 2 சைடும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து நீங்கள் வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டினாலும் ஒட்டலாம், அல்லட்டினா இந்த மாதிரி டைட்டாக வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்டர் வந்து லீக்கேஜ் வந்து ஆகாது, கரெக்டாக தான் இருக்கும். இப்போ வந்து 2 இது இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு இதை வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி இன்னொன்றையும் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலோட டீ பெண்ட் இருக்கும் பார்த்திங்களா, அது மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே வந்து பண்ணிக்கோங்க. அப்போனா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒன்று பண்ணியாச்சா, அதே மாதிரி இன்னொன்றையும் அந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி வந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒவ்வொரு இது பைப்போட ஜாயிண்ட் ஆகிக்கிறோம். இப்போ அதே மாதிரி வந்து நல்லா வந்து அடிச்சுக்கலாம் அந்த மாதிரி. இப்போ எல்லாமே நல்லா கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/2 இன்ச்சு வந்து அந்த பைப்பை வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் போல் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், டியூப் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக. அதை லைட்டாக வந்து மேலே இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு எல்லா கனெக்ஷனும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னாடி வந்து வாட்டர் வந்து ஃபோர்ஸாக வந்து அடிக்கிறதுக்காக ரீஃபில் வந்து எடுத்துகிட்டு அந்த லெட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், இதை வந்து அந்த ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஒரு 2 அடி வாங்கியிருந்தோம் பார்த்திங்களா, அதில் முன்னாடி வந்து இதை வந்து ஒட்டிக்கலாம். அதையும் எம்சியில் அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். எம்சியில் கொஞ்சம் அதிகமாக வச்சு உள்ளக்கையும் கொஞ்சம் வந்து ஒட்டுற மாதிரி வந்து வச்சு மேலேயும் வந்து ஒட்டுற மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு காய விட்ருங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து 1/2 இன்ச்சு பைப்பை வந்து முன்னாடி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டு. எல்லாமே கனெக்ட் பண்ணும் போல் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து அவுட்டில் வந்து நோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து தான் தண்ணி வந்து வெளியே வந்து வர்றதுக்காக. எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பைப் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண. அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு டியூப் வந்து கனெக்ட் பண்ணி அதை வந்து கொலாவில் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கொலாவில் நான் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதை வந்து வச்சு கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு குழா ரொம்ப லோவாக வரும். ஸோ லோவாக வரதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. இதில் வந்து எவ்வளோ லோவாக வரும்னு உங்களுக்கே தெரியும் தண்ணி. சரி பார்க்கலாம் எவ்வளோ ப்ரெஷர் வந்து ஹையாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து வரப்போயே அந்த வாட்டர் கேனில் ஃபில் ஆகிறது உங்களுக்கு தெரியும், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து தண்ணியை வந்து திறந்து விட்டாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி வந்து வரப்போல வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கேனை வந்து ஃபில் பண்ண வந்து ட்ரை பண்ணோம் தண்ணி. அதில் வந்து ஓரளவுக்கு மேலே வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கனால மேலே வந்து ஃபில் பண்ண முடியாது, ஏன்னா ஏர் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட வந்து தண்ணி வந்து ப்ரெஷரோடு வந்து வெளியேறும். ஸோ இது இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ ரொம்ப லோவாக தான் வருது, இருந்தாலும் இவ்வளோ ஹையாக வந்து தண்ணி வந்து ப்ரெஷராக வந்து வருது. ஸோ அதனால் பயங்கர பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. இதை வந்து இன்னும் கீழே வச்சு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்க, கொஞ்சம் இன்னும் வாட்டர் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா இன்னும் பயங்கர ஃபோர்ஸாக வந்து வரும். பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி வந்து ஃபில் பண்ணுறது இந்த லெவலில் தான் வந்து ஃபில் ஆகிருக்கும். அதுக்கு மேலே வந்து ஃபில் பண்ண முடியாததுனால. ஸோ அதனால தான் இந்த ஃபோர்ஸ் வந்து வருது. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ வந்து ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். சரி ஓகே, இதை வந்து நம்ம வச்சு பைக்கை வந்து எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து கீழேனா இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் பெயிண்ட் வந்து நம்ம செய்கிறது வந்து வீடியோ போட்டது. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஷாம்பு வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே வந்து கொஞ்சம் வண்டி வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பை ஊற்றி நல்லா வந்து குலுக்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே இதாகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஏர் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஏர் வந்து நல்லா வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து வண்டி மேலே வந்து அடிக்கிறதுக்காக தான் இதை வந்து வச்சுக்கலாம். இப்போ வண்டி மேலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா பார்ட்லையும் வந்து இந்த இது அப்ளை ஆகும், நல்லா சோப்பு தண்ணியும் அப்ளை ஆகும். அதுக்கடுத்து நீங்கள் வண்டியை வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து எல்லா சைடும் இருக்கிற மாதிரி நல்லா வந்து இதை வந்து அடிச்சுக்கலாம் அந்த பெயிண்ட் இதை. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நம்ம வாஷ் பண்ணி பார்க்கலாம். தண்ணியை திறந்து விட்டாங்க. இப்போ கீழே வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வருதுன்னு பாருங்கள். பயங்கர ஃபோர்ஸாக இருக்குது. இந்த ஃபோர்ஸோடையே நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும் வண்டி. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு வண்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நல்லாவே க்ளீன் ஆகுது, பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா ஃபோர்ஸாக அடிக்கிறனால அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து வருது. இதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள், நல்லா ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வண்டியை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா சோப்பு தண்ணியை நீங்கள் தெளித்து விட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். வண்டி வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ட்ரை பண்ணனால சொல்கிறேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் இப்போ பாதி தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம், பார்த்திங்கன்னா தெரியும். ஒவ்வொரு பார்ட்டாக வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கு. இது பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து வண்டியை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.